இருப்பது ஒரு தேவை, வரி பணம் கட்டணும். ஏசி எங்கேயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இல்லை, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த வரி பணம் கட்டணும் அன்ற டிஃப்ரெண்ட்டான ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இதனை எப்படி பார்க்கிறோன்னாக்கா, ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்க இருக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியுது. அது எப்படி அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ போ, ஒரு தூண்டி போடு, அந்த மீனை பிடி, வாயை திறந்து பாரு, அங்கே வெள்ளி நாணயம் இருக்கும். வெள்ளி காசு மீன் வாயில் இருக்கிறது இயேசுக்கு தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வந்து சேர வேண்டியது, உங்க தேவையை சந்திக்க வேண்டிய அந்த பணம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா? உங்க வேலை எங்க இருக்குதுன்னு தெரியுதா? கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை தேட 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 ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். காக்காய் போய் கறி கொத்திட்டு வந்து கொடுக்குமா? காக்காய் கறி கொத்திட்டு வந்து கொடுக்குமா? அது திருடுற புத்தி உள்ளது காக்காய். ஆனால் அந்த காக்காய் கிட்டே கொடுத்து அனுப்புறாரு, கொண்டு போய் என்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுங்க. அப்படி செய்ய ஆண்டவர் வல்லமை. அப்ப ஆண்டவருடைய அற்புதம் செய்யும் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்க ஒவ்வொருவருக்கும் சில அற்புதங்களை செய்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய தெய்வம். இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்குதான மிக சிறப்பான ஒரு கிருபை இரக்கங்களால் நிறைந்த உள்ளம். ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகி கடவது என்றும் சொன்னார். இங்கே நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறது என்னன்னாக்கா, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகி கடவுதுன்னு சொன்னார். அப்ப ஆசீர்வாதம் அப்படின்ற அந்த பதத்தின் அர்த்தமே என்னன்னாக்கா, பழுகி பெருகுகிறது. ஆசீர்வாதம் என்னது? பெருகுகிறது. எதுவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அது பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நாம ஒண்ணு மாத்திரமா பெருகணும்னு விரும்புறோம். என்னத்தை பெருகணும்னு விரும்புறோம்? பணம் பெருகணும்னு விரும்புறோம், சொத்து பெருகணும்னு விரும்புறோம், ஒரு கார் இருந்தா 2 காரு பெருகணும்னு விரும்புறோம், வீடு இருந்தாக்கா கூரை வீடு இருந்தாக்கா மாடி வீடு வேணும், அது பெருகணும். இப்படி பிசிக்கலி ஃபைனான்சியலி கண்களில் பார்க்கறது மாதிரி பெருகணும்னு விரும்புறோம். நல்லது, அப்படி விருப்பம் இருந்தா தான் கொஞ்சம் பெருகும், ஆசை இருந்தா தான் கொஞ்சம் பெருகும். ஆனா எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறோம், கர்த்தருடைய காரியங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடு இருக்குது, வளர வளர இன்னும் பெருகிறோமா? ஆனா உலகத்தில் பெருக்கத்தை வேண்டாம்னு சொல்ல அவர் தான் தராராம். பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி எப்படி நிற்பதாம், ஜலத்தை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும். அப்ப பழுகி பெருகிறத தேவன் விரும்புகிறாரு. ஆனா பழுகி நாம் உலகத்தில் தேவன் தருகிற நன்மைகளால் பழுகி பெருகும் பொழுது, உயரும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அதே நேரத்தில் இன்னும் ஆண்டவர் அண்டையில் கிட்ட சேர்ந்து ஆண்டவருக்கு இன்னும் பிரியமாய், ஆண்டவருக்கு இன்னும் இஷ்டமான காரியங்களை செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைக்காய் வாழுகிறவர்களாய் மாறும் பொழுது அவர் இன்னும் சந்தோஷம் அடைகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பூமியில ஜனங்கள் பழுகி பெருகின பொழுது என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை விட்டு தூர போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்லும் பொழுது, இந்த ஜனங்களை படைச்சதுக்காக நான் என்ன பண்றேன், துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. படிச்சிருக்கீங்களா? பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை உண்டாக்குறதுக்காக நான் என்ன பண்றேன், மனஸ்தாபப்படுறேன். அவரே உண்டாக்கிட்டு அவரே ஏன் தெரியுமா? வாழ்க்கையில பெருக்கம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, நன்மைகள் வந்துருச்சு. ஆனா எங்க போயிட்டாங்க? ஆண்டவர் விட்டு தூர போயிட்டாங்க. ஆகவே உங்களை என்னையும் ரட்சித்ததுக்காக அவர் மனஸ்தாபப்படக்கூடாது, வியாகுலப்படக்கூடாது. நான் என்ற சொந்த ரத்தத்தை கொடுத்து ரட்சித்தேன், அவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு பிரியமா வாழ்றான்ற அந்த காரியத்தில் நம் கண்ணும் கருத்துமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே பெருக்கம் என்பது, ஆசீர்வாதம் என்பது பெருக்கத்தின் ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுதே அவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் அப்படின்னாவே பெருக்கம். ஆமென். எதுல ஆசீர்வதிச்சாலும் அதுல ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 12:1-3 வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கோர்னதனுடைய விளைவு என்னன்னாக்கா, அவன் பின்னாட்கள் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சான்? அவனோடு கூட வந்த அந்த லோத்து, இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரெல்லாம் அவங்க குடியிருந்தாங்களே, அந்த இடம் தாங்கலையும் அவங்கள அப்படி பெருகுச்சு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள் ஆட்கள் வேலையாட்கள் எல்லாம் அப்படி பெருகுச்சு. ஏன் அப்படி பெருகுச்சுனாக்கா, கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆமென். உன் ஆசீர்வதிப்புன்னு சொல்லிட்டாக்கா அது பெருகும். அதனால தான் தேவன் பல இடங்களில் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சாபம் நிறைந்த இந்த உலகத்துல அவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை. ஏன் கையிட்டு செய்யற வேலையை அவர் ஆசீர்வதிக்கணும்னாக்கா, அவர் ஆசீர்வதிக்கலன்னு பெருகாதுங்க. எல்லாரும் வேலை செய்யறாங்க, எத்தனையோ பேர் கடினமா உழைக்கிறாங்க, ஆனாலும் கூட இன்னும் வறுமையில் வாழ்றாங்க. காரணம் என்னன்னாக்கா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், கடினமாய் உழைக்கிறதுனால ஒரு மனுஷன் முன்னேறி வருகிறது இல்லை என்பதை உலகத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காகத்தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். அவன் பெருகினான், எல்லா காரியங்களிலும் பெருகினான். ஆனா எவ்வளவு பெருகினாலும் கூட அவன் செல்வ சீமானாய், நிறைய ஆஸ்திகள் உடையவனாய் ஆபிரகாம் இருந்தான். ஆனால் தேவனோடு இருந்தான். ஆமென். அதுதான் பாயிண்ட். ஆசீர்வாதங்கள் தேவனை விட்டு பிரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நீங்க எவ்வளவு நாளும் பெருகுங்க. ஆண்டவர் பெருக்கத்தை விரும்புகிறார். ஆனால் தேவனோடு இருக்கிறதையும் அவர் அதிகமாய் விரும்புகிறார். அதனால்தான் இந்த உலகத்தில் புதிய ஏற்பாட்டில் இதை சிலர் இப்படியாகவே நம்ம கண்டிச்சு பேசுவாங்க. ரொம்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தேவனை மறந்துடுவோம்னு சொல்லி, எனக்கெல்லாம் எவ்வளவு நாளும் கொடுத்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட போகவே மாட்டேன் அப்படித்தான் சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட நீ எவ்வளவு நாளும் கொடுங்க, எவ்வளவு பணம்னாலும் கொடுங்க, எவ்வளவு காசுனாலும் கொடுங்க, எவ்வளவு ஆத்துமாக்கள்னாலும் கொடுங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டினாலும் கொடுங்க, எவ்வளவு ஜவாப்தாரி கொடுத்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென். நீங்க அப்படி சொல்ல தயாரா? இன்னைக்கு அப்படி சொல்ல தயாரா? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் அதிகமா கொடுங்க, உங்களை விட்டு போகவே மாட்டேன். அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பயந்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தாக்கா கொஞ்சம் தூர போயிடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படிதான் நடக்குது உலகத்துல. பாருங்க, சுகான உடனே, பேய் ஓடின உடனே, விடுதலான உடனே, கஷ்டம் தீர்ந்த உடனே ஆஸ்பத்திரியில டாக்டர் இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்றாங்க, இங்க கூட்டி வராங்க. ஜெபம் ஆண்டவர் கிருபையா இறங்கி அவனை வாழ வைக்கிறாரு. ஏப்பா ஜெபத்துக்கு இல்லையானாக்கா டைம் இல்லைன்றான், விட்டுந்தான் செத்து போயிருப்பான். ஆண்டவர் கிருபையா ஜெபத்தை கேட்டார், இறங்கினார், சுகம் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு என்ன இல்லை வாழ்க்கை பாருங்க. அதனாலதான் பல நேரங்களில் வருத்தமாய் தேவன் வருத்தப்படக்கூட அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கேயோ திரியிறோம், எங்கேயோ அலைஞ்சிட்டு திரியிறோம், வேலை இல்லாத இருக்கிறோம், படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம், நல்ல ஒரு வேலையை கொடுக்குறாரு, நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு தொழில் கொடுக்குறாரு, நல்ல ஒரு பிசினஸ் கொடுக்குறாரு. அடுத்த நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கு காணப்படலன்னு ஆண்டவர் நினைப்பாரு, அவர் வருத்தப்படுவார். அதுதான் வருத்தப்படுகிறதுக்காக நம்ம வருத்தப்படுகிற விதத்தில் நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை பிரியமாய் நடப்பதற்கும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் அப்படி சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு ஆசீர்வதிக்கிறார்னாக்கா, அந்த ஆசீர்வாதத்தில் தான் பெருக்கம் இருக்கிறது. அவர் ஆசீர்வாதத்தில் தான் பெருக்கம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:6-10. நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணி, பெருக பண்ணி, பெருக பண்ணி. ஆமென்.
சம்பூர்ணம் பெருக்கம் அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். பெருக பண்றது யாரு? நாம் என்னமோ வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், சேமிக்கிறோம். அதை பெருக செய்யறது யாரு? ஆண்டவர் தான் பெருக செய்யணும். என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் கூட அவர் பெருக செய்யலைனாக்கா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே பெருகாதுங்க. இதுதான் உண்மை. எப்படிங்க அவன் கடவுளையே தேடுறதுலயே அவனுக்கு பெருகுதுனாக்கா அந்த பெருக்கத்துல சமாதானம் இல்லைங்க, அந்த ஐஸ்வர்யத்துல சமாதானம் இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க. எத்தனையோ பேர் பாருங்க, நிறைய இருக்குது, நிறைய இருந்தும் கூட அவங்களுக்கு உண்மையான அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருந்தும் அநேகர் இன்னைக்கு நல்ல சுவையான உணவு சாப்பிட முடியாத இருக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எதையுமே நாம் அனுபவிக்க முடியாது. அவர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் அவர் தான் நம்மளை பெருக பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பணத்தை நம்மளுக்கு பெருகு பண்ணிட்டு நம்மளுக்கு சமாதானமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆகவே அவர் பெருக பண்ணும் பொழுது அதனோடு வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனைகளை கூட்டும். வேதனை இல்லாமல் அப்ப அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அதை போதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாய் தருகிறது தான் பெருக்கம். நம்முடைய தேவையில் நாம் குறைவுள்ளவர்களாய் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. அவர் நம்ம எது இருக்குதோ அதுல பெருக செஞ்சு நம் தேவையை சந்திக்கப்படணும். அதுவும் கூட பழைய ஏற்பாட்டிலேயே பழைய ஏற்பாட்டில் 28ஆம் அதிகாரத்திலேயே உபாகமத்தில் சொல்லிட்டாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் தொடர்ந்து கடன் வாங்குகிறதையோ வட்டி கட்டுக்கிறதையோ தேவன் விரும்பல. அதை மனசுல கொண்டுட்டு வரணும். நாம விரும்புறோம், இங்க வாங்கி இங்க அடிச்சிடலாம், அங்க வாங்கி அங்க அடிச்சிடலாம்ன்றது நம்முடைய விருப்பம். அவருடைய விருப்பம் அப்படி கிடையாது. அவருடைய என் பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாதுன்றது அவர் தீர்மானிக்கிறார். அவருடைய எண்ணத்தோடு நம்முடைய எண்ணத்தை ஜாயின் பண்ணத்தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை உண்டாகும். அவரும் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறது, அப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது, பிள்ளை போய் கடன் வாங்கிட்டே இருக்கிறது. எப்படி அப்போ உதவி செய்வாரு? நான் கடன் வாங்க மாட்டேன். ஒரு காலத்துல நான் கடனோடு இருந்தவன், அதிக வட்டியெல்லாம் கட்டி இருக்கிறேன் ஆரம்ப நாட்கள்ல. அப்போ ஒரு நாள் நான் என் மனைவி ஜெபிச்சு தீர்மானித்தோம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இதுக்கு மேல கடன் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தீர்மானிச்ச ஒரு நாள் உண்டு என் நினைவுக்கு வருகிறது. அப்படியே அதை உதவி செய்தார். ஆமென். பாருங்க, அப்படிப்பட்ட தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்றாரு. அடுத்து கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சேமிப்புன்னு தெரியாது, வரதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தோம். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் சரியான அட்வைஸ், ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் 10 ரூபா வந்துச்சுனாக்கா கர்த்தருக்கு கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ₹1 சேமிங்க அப்படின்னு, சேமிங்க, அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் மேயர் அப்படின்ற ஊழியக்காரருடைய செய்தியின் மூலமா நான் உணர்த்தப்பட்டேன். என்ன தெரியுமா? உன் சேமிப்பு கடங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப சேமிக்க துவங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த சேமிப்பை அவர் அப்படியே ஆசீர்வதிச்சு முன்னாடி போக செய்யறாரு. அதுல இருந்து அதை எடுத்து நம்முடைய செலவு செய்யாதபடிக்கு காப்பாத்துறாராம். இதெல்லாம் பாருங்க, வேதம் கொடுக்கிறதான ஆலோசனை ஆசீர்வாதத்தை குறித்து. ஆண்டவர் பெருக செய்கிறது பண்ணும்போது எங்கிருந்து பெருக செய்யறாரு? நம்மிடத்தில் இருக்கிறதே அவர் பெருக செய்யறாரு. பாருங்க, மல்கியா 3:10. கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடர்கொள்ளாமல் போகும் மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஏங்க இந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது? ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், இயேசு விசுவாசிக்கிற நாம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், அவருக்கு உண்மையாய் வாழுகிற நாம், நீதிமான்களாக்கப்பட்ட நாம், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை ஏன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஏன் நிறைய பிசினஸ் உண்டாகக்கூடாது? ஏன் நிறைய கடைகள் வைக்கக்கூடாது? நீங்க கர்த்தர் ஏன் தரக்கூடாது? உங்களுக்கு நிறைய வருமானத்தை ஏன் தரக்கூடாது? உங்களுடைய விவசாயத்தை ஏன் பெருக செய்யக்கூடாது? உங்க மாட்டு பண்ணை ஏன் பெருக செய்யக்கூடாது? உங்களுடைய கடையை இன்னும் அதிகமான விரிவாக்க கூடாது? உங்களுடைய உழைப்பை ஏன் இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது? உங்களுக்கு ஏன் கைத்தொழில் கொடுக்க கூடாது? வானத்தின் பலகணிகளை திறந்துனாக்க அவர்கிட்ட நிறைய பிளஸிங்கள் உண்டு, நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு, நிறைய தொழில்கள் உண்டு. அதை ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது? நிச்சயமே அவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதையும் கர்த்தருடைய வார்த்தையையும் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமே அவரை அப்படி சொல்றார், சோதிச்சே பாருங்கன்றார்.
இந்த இடத்துல தான் அவர் சோதிச்சு பார்க்க சொல்றாரு. கர்த்தரை நம்ம சோதிக்க கூடாது. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு இயேசு சொல்றாரு பிசாசுகிட்ட. பிசாசுகிட்ட உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவரே வாக்கு கொடுக்குறாரு, என்ன சோதிச்சு பாரு, நான் யாருன்னு சோதிச்சு பாரு, நான் யாருன்னு சோதிச்சு பாரு. எப்படி சோதிக்கிறேன்? உன்னை நிறைய உனக்கு தந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்றேன்னா இல்லையான்னு சோதிச்சு பாரு. கர்த்தருடைய பிள்ளைகிட்ட நிறைய இருக்கிறத தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அப்படி இருந்தா என்ன, கர்த்தருடைய பிள்ளைக்கு நிறைய இருந்தா என்ன நடக்கும்? அவன் ஒரு நாளும் பெருமை பாராட்ட மாட்டான், ஒரு நாளும் அது மேல சாய மாட்டான், அதை கர்த்தருக்காகவே கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது இங்க ஒரு பெருக்கம் உண்டாவதான். அப்ப பூரணமா களஞ்சியம் நிரம்புறது, ஆலய திராட்சை ரசம் புரண்டோடுறது, இதெல்லாம் தேவன் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உலகத்தில் இருக்கிறவனுக்கு இல்ல. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்க மனுஷர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு நிறைய இருக்குதுங்க, அவங்கள்ட்ட பூரணமா இருக்குது, அவன் ஆலையில திராட்சை ரசம் புரண்டு ஓடுது, வேணும் வேண்டான்னு கிடக்குது. இருக்கட்டும், அதை நீ பார்க்காத, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை பார். ஆமென். உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் உழைவால் முதல் கர்த்தரை கனம் பண்ணு. தெரியுமா, உலகத்தில் இருக்கிற பக்தியுள்ள ஜனங்க அவங்க நம்புகிற அந்த தெய்வம் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா உனக்கு? ஒரு ஆளுங்க ஒரு அவங்க பக்தி பிரகாரம் ஒரு மனுஷன் அவங்க நம்பிக்கையின் பிரகாரம் இருக்கிறதான அந்த தெய்வத்துக்கு கோயிலே கட்டி கொடுத்துருக்கான். எனக்கு தெரியும், ஒருத்தனே கூட்டிட்டு போய் இப்ப காமிக்க முடியும். ஒரே ஆளு எவ்வளவு தெரியுமா? பல லட்சங்கள் பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு ஆள் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆள் சொந்த இடத்துல, அவனுடைய சொந்த இடத்துல, இடம் கூட அவங்க சொந்த இடத்த கொடுத்து கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பற்றது. அப்ப இன்னைக்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் தேவனுக்காக ஏராளம் தாராளமாய் கொடுக்கிற உள்ளம் இருந்தா நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், மாலைகள் திராட்சை புரண்டோடும். இந்த வார்த்தைகளை நம்புவோம், விசுவாசிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மத்தேயு 14:13-21 வாசிக்க கேட்போம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்கள் கண்டு அவர்கள் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தலாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்து. ஆசீர்வதித்து இயேசுவின் கையில் வந்து 5 அப்பமும் 2 மீனும் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அப்ப ஆசீர்வதிச்ச உடனே, நான் ஆதியாகமத்தில் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன் இல்லையா, ஆசீர்வதித்து பழுகி பெருகி. அப்ப இயேசுவின் கையில் அந்த 5 அப்பமும் 2 மீனும் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே உடனடியாக அது என்ன ஆகுது? பழுகி பெருகுது. எத்தனை பேத்துக்கு? 5000 பேத்துக்கு அந்த பசியை ஆற்றி மீதம் எடுக்கிற அளவுக்கு அது பெருகிறது. இன்றைக்கும் அதே இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையும் உங்க தொழிலும் உங்க பிசினஸும் உங்க காரியங்களும் யாருடைய கையில் கொடுக்கணும்? இயேசுவின் கையில் கொடுக்கணும். இயேசுவின் கையில் கொடுக்கும் பொழுது, அதை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் பெருக்கம் உண்டாகும். அதை எதிர்பார்க்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை அறிக்கை பண்ண வேண்டும். நாம் பல நேரங்களிலே இந்த ஆசீர்வாதத்துக்குரியதான
பெருக்கத்துக்குரிதான இந்த ஃபார்முலாவை, இந்த தத்துவத்தை, இந்த வாக்கு தத்துவங்களை மறந்து விடுகிறோம். இவைகள் தேவன் தருகிற ஒரு வாக்கு தத்தங்கள், தேவன் செய்கிற ஒன்று. அவருடைய ஆசீர்வதிக்கும் அற்புதம் செய்யும் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பல அற்புதங்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ருசிக்கும்படியாய் நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். 5 அப்பம் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்து சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாம் சொல்லு, என் தேவைகள் சந்திக்கப்படும், மீதம் எடுப்பேன். என் தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும், நான் மீதம் எடுப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய மகிமை இருக்குது இல்லையா? இன்னைக்கு அவருடைய எதுக்காக அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் நம்ம ருசி பார்க்கிறோம்? எதுக்கு அந்த மகிமையை ருசி பார்க்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காகவா? இல்லைங்க, அவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்க கர்த்தருடைய பிரசன்னத்தை ருசிக்க இந்த நேரத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஆராதிக்கும் பொழுது நம்மை அதிகமாய் சூழ்ந்து கொண்டது. அப்படி ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? என்னென்ன குறை இருக்குதோ அது நிறைவாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த குறையெல்லாம் நிறைவாக்கிக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவருடைய பிரசன்னத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது, அவருடைய சமூகம் வரும் பொழுது, அவருடைய மகிமை வரும் பொழுது குறை நிறைவாகுது. என்ன குறை இருக்குது உங்களுக்கு? என்ன குறை இருக்குது? சரீரத்தில் குறையா? என்ன குறை இருக்குது? அந்த குறையை நிறைவாக்குகிற மகிமை ஒன்று உண்டு. ஆமென். என்னுள்ளத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அந்த மகிமை நிறைவாக்கி கொண்டே இருக்கும். என்ன குறை எனக்கு? சில பேர்த்து போய் ஜெபம் பண்ணும் பொழுது, சில வீட்டுக்கு போகும்பொழுது சொல்லுவாங்க, எனக்கு இது ஒன்னே ஒன்று தாங்க குறை அப்படின்னு. எனக்கு இந்த 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 பாக்கியம் இல்லை, இந்த நன்மை இல்லை, இத்தங்க குறைன்னு. அந்த குறையை நிறைவாக்குகிற மகிமை உங்களோட உண்டு, என்னோடு உண்டு. நம் அனைவரையும் அந்த மகிமை ஒவ்வொரு நாளும் அணைத்துக் கொள்கிறது. அதுதான் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல. எதுக்கு தெரியுமா? எதுக்கு அவருடைய சமூகம் முன்பாக செல்றது? எங்கெல்லாம் குறை இருக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி கொண்டே இருக்கும். குறையாவே இருக்காது. ஒருவேளை குறைவோடு நீங்க இருந்தாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன், குறையாவே இருக்க முடியாது. அவருடைய மகிமையை பெருக்குங்கள். அவருடைய மகிமையை பெருக்க சில நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது உண்மையாய் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வந்து நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய மகிமையின் வல்லமையினாலே நம்முடைய குறைகளை நிறைவாக்க இயேசுவின் மகிமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அற்புதம் செய்கிற வல்லமை போதுமானதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு. ஏன்னா அவர்கிட்ட நிறைய இருக்குதான். அவர் எப்படி இப்ப அந்த வசனம் அவர் எப்படி சொல்லுது பாருங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர் நம்ம குறைய நிறைவாக்குறார். அவர்கிட்ட எடுத்த தீராத அளவுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவை அவருடைய மகிமையினாலே, அவருடைய வல்லமையினாலே நிறைவாக்குகிறவா இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-7. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம்
அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அற்புதமான ஒரு அற்புதம், அற்புதமான ஒரு அற்புதம். எப்படி சொல்றதுனே தெரியல. அற்புதமான ஒரு அற்புதம் எலிசா நாட்டில். புதிய ஏற்பாட்டில் எப்படி பெருகுச்சோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கையில் போச்சு 5 அப்பமும் 2 மீனும், அது பெருகுச்சு. இங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி அவ சொல்லும் பொழுது சொல்றா, உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆனா கடன் வாங்கி இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடந்து கடன் வாங்கிட்டான். ஆனா செத்தே போயிட்டான். எப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு பயந்து நடந்து கடன் வாங்கிட்டு எப்படி செத்து போயிருக்க முடியும்? நடந்துருச்சு. இப்ப அதுக்கு பரிகாரம் என்ன? அவருடைய பிள்ளையையும் இந்த சகோதரியையும் அந்த தீர்க்கத்தை சொல்றான். ஆனா ஒண்ணு என்னன்னாக்கா, இன்னைக்கு அநேகர் பிரச்சனையை ஊழிக்காரிட்டு கொண்டுட்டு வரதே இல்லை, தாங்களே டீல் பண்ணிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அநேக நேரங்களில் நான் சபையார்கிட்ட கூட சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா, ஏன்னாக்கா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பர்சனல் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய வியாபார சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய வியாதி சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனையா இருக்கலாம். எதா இருந்தாலும் எதுக்கு கொண்டுட்டு வர சொல்றோம் அப்படின்னாக்கா, ஜெபிக்கிறதுக்காக. அதை கொண்டுட்டு போய் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தான் இன்னொரு விசுவாசிக்கிட்ட சொல்றதுக்காக அல்ல, இல்லை மற்றவங்கிட்ட சொல்றதுக்காக அல்ல. என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு காரியத்துக்காக நீங்க ஃபோன் பண்ணியோ நேர்லயோ சொல்லிட்டாக்கா, அது ஜெபம் தான் பண்ணணுன்னே தவிர என் மனைவிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் தேவன் ஊழியக்காரர் இருக்கிற எங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை தூக்கிட்டு போய் இன்னொரு விசுவாசிக்கோ இல்லை மற்றவங்கிட்டயோ சொல்ற அந்த அப்படிப்பட்டதான காரியத்துக்காக எங்களை வைக்கல. அதுக்காக நீங்க தைரியமாய் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகளை. பாருங்க, போற தீர்க்கதரிசிக்கிட்ட போய் பிரச்சனையை சொல்றான். பிரச்சனை சொன்னா தானே பரிகாரம் உண்டாகும். அவன் ஜெபம் பண்ணி ஒரு பதில சொல்லுவான். அந்த பதில அப்படியே அந்த இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இன்னைக்கு நாம ஆலோசனை சொன்ன உடனே சில இந்த காலத்துல அட்வான்ஸா இருக்கிற பிள்ளைகளும் சரி, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கிற மக்களும் சரி, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? ஆனா பாஸ்டருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு அறிவு இல்லை, அவ்வளோ ஒரு படிப்பு இல்லை. அதனால நான் நிறைய படிப்பு ஞானம்லாம் இருக்குது, நிறைய அறிவுலாம் எனக்கு இருக்குது, எனக்கு என்ன மேனேஜ் பண்ணிக்க முடியும் தெரியும் அப்படின்றதான அந்த ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுத்து விடுகிறான். ஆனால் பாஸ்டர் படிக்காத இருக்கலாம், ஊழியக்காரன் எலிசா படிக்காத இருக்கலாம், அவன் உலகத்தினுடைய அறிவில்லாத இருக்கலாம், ஆனா கர்த்தரோட தொடர்பு இருக்குது அவனுக்கு. ஆமென். அவன் சொல்றான், அவன் சொன்னா அது நடக்குது, அவன் சொன்னா கர்த்தர் செய்யறாரு. ஆனா ஒருவேளை அவன் சொன்னா உலகத்தில் இருக்க அதிகாரிங்க, ஒரு பாஸ்டர் சொன்னா உலகத்தில் இருக்க அதிகாரிங்க கீழ்ப்படியாது இருக்கலாம், ஆனா இயேசு நாமத்தில் போ அப்படின்னா பிசாசு கீழ்ப்படியுது. ஆமென். ஆண்டவரே தாருமோனாக்கா கர்த்தர் அந்த வார்த்தை கனம் பண்ணுகிறார். ஆகவே தன் ஊழியக்காரிடத்தில் கொண்டு போற அளவு இன்னைக்கு இது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடமா இருக்கலாம். நீங்கள் கொண்டு வரலாம் எதையா இருந்தாலும், ஜெபிப்பதற்காக ஆலோசனைக்காக, மற்ற காரியத்துக்காக அல்ல. நீங்க எது சொன்னாலும் அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை சொல்ல முடியும். ஆண்டவர் அதுக்கேற்ற கிருபைகளை தந்திருக்கிறான். அப்ப கொண்டுட்டு போறா, அறிவிக்கிறா, அவன் அதுக்கான சரியான தீர்வு சொல்றான், அதை அப்படியே செய்யறா. அவருடைய குறைவு நீங்கி அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. கடன் கட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கல, ஜீவனம் பண்றதுக்கும் தேவன் வழியை காமிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம குழம்பி போயிருப்போம், எல்லாருமே குழம்பி, நானும் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கிறேன் இல்லைன்னு சொல்ல, குழம்பி போயிருப்போம். அப்ப தேவ ஊழியக்காரருடைய ஜெபிக்கக்கூடிய ஜெப உதவியை எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சு சில ஆலோசனைகளை சொல்லலாம், இல்லைன்னா ஜெபிச்சு விட்டுறலாம். ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கே அந்த ஆலோசனையை தருவார். எனக்கு கொடுத்து நான் சொல்லணும் இல்லை, உங்களோட இப்ப அவர் பேசுவார். அதுக்காக நானும் ஆண்டவர் அவரோடு பேசும், அவரை வழி நடத்தும், அவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக அந்த காரியத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட நேரம் ஆலோசனை சொல்ல முடியும். ஒரு சில நேரங்களிலே எங்கள்கிட்ட அந்த ஆலோசனை கொடுத்தாலும் உங்களுக்கு அதை நாங்கள் சொல்ல முடியும். அது பார்த்து நீங்க நடக்குது. அற்புதங்கள் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியுடைய கடன் பிரச்சனையை மாற்றி அவளை ஜீவனம் பண்ண வைக்கும்படியாய் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின்
என்றார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு யோசேப்பு என்ற ஒரு மகன் நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு பெருக்கத்தை உண்டாகிறார். எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யார் நிமித்தம்? யோசேப்பின் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, என் நிமித்தம். சொல்லுங்க, என் நிமித்தம், என் குடும்பம், என்னை சுற்றிலும் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என்னாகும் 6:23-27. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் இருக்காங்க, கடவுளுக்கு பயந்த மனுஷில் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாரு. கம்முன்னு ஆசீர்வதிச்சுட்டு போக வேண்டித்தானே? அதுக்கு ஒரு ஆசாரியம் வேணும், அதுக்கு ஒரு ஆசாரியம் வேணும். அவங்க மேல வார்த்தையை கூறணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகளா இருக்கு, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் உபாசித்து ஜெபம் பண்ணாலும், நீங்கள் எவ்வளவுதான் கேட்டாலும், சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை உங்கள் மேல் கண்காணியாய் வைத்திருக்கிற தேவ ஊழியக்காரன் மூலமாகவே தான் கொடுக்க தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். இது அவருடைய தீர்மானம். ஆமென். நானும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்படி சொல்லணும்னு அப்படின்னு ஆசாரியன் சொல்றாரு. ஏன் அவர் நேரா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் இருப்பார்களாக அவர் ஆசீர்வதிச்சுட்டு போக முடியாதா? இல்ல, ஏதோ ஒன்றை. அதனால தான் பல நேரங்கள்ல இதை அநேக ஊழியக்காரர்கள் கூட இதை சொல்லுவாங்க. சில நன்மைகள் நீங்க எங்க போய் தலை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு வரவே வராது, எங்க போய் கவுன்சிலிங் வச்சாலும் கூட நடக்காது. ஆனா சில நன்மைகளை உங்கள் மேல் கண்காணியாய், உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிகளாய், உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணியா வச்சிருக்கிறது யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவர் உங்கள் மேல் கைகளை நீட்டி அவர் உங்கள் மேல் கர்த்தருடைய வார்த்தை கூறும் பொழுதே அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தர் வச்சிருக்கிற நியமம். நீ இவ்விதமாய் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் வந்து மாஸ்டர் கிட்ட தலை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கணும்னு இல்லை, அப்படி இல்லை. ஆனால் ஒவ்வொரு சமயமும் கூடி ஆராதிக்கும் பொழுதும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து உண்மையாய் உள்ளம் திறந்து வார்த்தைகளை கேட்டு ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஜெப உதவியை நாடுகிற பொழுது கர்த்தர் சில நன்மைகளை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 18:18-20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருவரப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருக்கங்கள் உண்டாகிறதற்கு நாம் இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தில் சில காரியங்களை கட்டவும் கட்டவிழ்க்கவும் நாம் ஒவ்வொருவரும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஆமென். பாஸ்டர்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கு இது சொந்தம். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ, எப்படி கட்டுவீங்க? எப்படி கட்டிங்க? வாயை திறந்து நாம் கட்ட வேண்டும், வாயை திறந்து கட்டவிழ்க்க வேண்டும், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க வேண்டும். அப்படின்னா இதை நான் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க. எப்படி தெரியுமா? நம்முடைய வாய்களை திறந்து ஆசீர்வாத வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை பண்ணலாம், அதை விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி இருக்கு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுலிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கட்டவிழ்க்கிறீர்கள். ஆமென். அப்படி சொல்லும் பொழுது அப்படி பல காரியங்கள், சுகத்துக்கான காரியங்கள், எந்த ஒரு நன்மைக்கான காரியங்களை, வாக்கு தத்தங்களை, தேவன் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாயிலே நாம் அதை அறிக்கை பண்ணுகிறதை நான் கட்டவிழ்க்கிறது என்று சொல்லுகிறேன். அதை
கட்டுகிறது என்று சொன்னால் என்ன? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய நன்மைகளுக்கும் எது தடையா இருக்கிறதோ, பிரச்சனைக்கு எது தடையா இருக்கிறதோ, அந்த தடை ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாய் வருகிற எல்லா சத்துருக்களையும், எல்லா விரோதமான காரியங்களையும், கசப்பையும், பிரிவினின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டினால் அப்புறப்படுத்துகிறேன். அதனால தான் இயேசு பிசாசை கட்டி அவர் அனுப்பும் பொழுது இன்னைக்கும் கூட பல நேரங்களில் இயேசுவே தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் ஒன்றை கற்றுக்கொள். பிசாசை கட்டும் பொழுது, சில காரியங்களை கட்டும் பொழுது நாம் சில நேரம் சொல்லுவோம், இயேசு நாமத்தில் உன்னை கட்டி நான் பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்றது ஒரு சரியான காரியமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இயேசுவை பிசாசை கட்டி அவர் விரட்டும் பொழுது என்ன பண்றாரு? அந்த பிசாசுங்களை என்ன வேண்டிக்கிறதுனாக்கா, என்னை பாதாளத்துக்கு அனுப்ப, பன்றிக்குள்ள அனுப்புன்னு வேண்டிக்குது. அப்ப இந்த உலகத்துல இன்னும் அது பாதாளத்துக்கு போறதுக்கான நேரம் வரவில்லை அப்படின்றதை அது குறிக்கிறது. ஆகவே நாம் கட்டும் பொழுது கட்டி அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லலாம். எங்க அதுக்கு இளைந்து எல்லாம் வனாந்தரத்துல எங்க அலைஞ்சு திரியறதுக்கு அதுக்கு இடம் இருக்குதோ அங்க அது அலைஞ்சு திரியலாம், அதனுடைய நேரம் வரையிலும் கூட. ஆகவே நாம் இயேசு நாமத்தில் நம்முடைய விரோதமான காரியங்களை கட்டுகிறது நமக்கு அதிகாரம் உண்டு. வாக்கு தத்தங்களை கட்ட வீழ்த்து அவையில் அறிக்கை பண்ணி சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு உரிமை உண்டு. இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை இயேசுவின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 17:24-27. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவரை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகியும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதவர்களுக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதில் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஒரு டிஃபரெண்டான மிராக்கிள் இல்லையா அது? ஒரு வித்தியாசமான அற்புதம், ஒரு தேவை, வரி பணம் கட்டணும். ஏசு எங்கேயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இல்லை, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த வரி பணம் கட்டணும் என்ற டிஃப்ரெண்டான ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இதனை எப்படி பார்க்கிறோம்னாக்கா, ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்க இருக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியுது. அது எப்படி அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ போ, ஒரு தூண்டி போடு, அந்த மீனை பிடி, வாயை திறந்து பாரு, அங்க வெள்ளி நாணயம் இருக்கும். வெள்ளி காசு மீன் வாயில் இருக்கிறது இயேசுக்கு தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வந்து சேர வேண்டியது, உங்க தேவையை சந்திக்க வேண்டிய அந்த பணம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா? உங்க வேலை எங்க இருக்குதுன்னு தெரியுதா? கஷ்டம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை தேட 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 ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கு தெரியுது எங்க இருக்குதுன்னு. எங்க அவர் கண்ணில் பார்த்துட்டாரு வெள்ளி பணத்தை, ஆனா இவனுக்கு தெரியல. நீங்களாம் தான் சொல்லியிருப்பீங்களா, என்ன சாமி இப்படி சொல்றீங்க, போய் மீனை பிடின்ற, தூண்டி போடுன்ற, வாயை திறந்து பாருன்ற, மீன் போய் வாயில. நான் இப்படிலாம் கேள்வி கேட்கறதுனாலதான் நம்ம பிளஸிங் சில நேரத்துல ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கல, அப்போ பெற்றுக்கொள்றதுல நம்ம தடையாகிறது. ஆண்டவர் சொன்னா, ஆமேன் ஆமேன். காக்காய் போய் கறி கொத்திட்டு வந்து கொடுக்குமா? காக்காய் கறி கொத்திட்டு வந்து கொடுக்குமா? அது திருடுற புத்தி உள்ளது காக்காய். ஆனா அந்த காக்காய் கிட்டே கொடுத்து அனுப்புறாரு, கொண்டு போய் என்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுங்க. அப்படி செய்ய அவனுடைய வல்லமை. அப்ப அவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் நல்ல படிப்பு வர போகுதா? நான்லாம் படிச்சு பாஸ் ஆக போறேன்னா, நான்லாம் நல்ல வேலைக்கு, எனக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குமா? என் படிப்புக்கு, என் வயசுக்கு, என்னுடைய வருமானத்துக்கு, எங்க நிலைமைக்கு நான் முன்னேற இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வருது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்க்கிறார் உங்களையும் என்னையும். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, எழுந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரஸ்தில் உண்டாயிருக்கிற மேலானவர்களை நாடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எண்ணமே முதலாவது மேல வரட்டும். வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவர் அற்புதமா இந்த அற்புதத்தை செய்யறாரு. மீன் வாயில அந்த நாணயத்தை எடுத்துட்டு வந்து வரி பணம் கொடுப்போன்னு அனுப்புறாரு. பழைய ஏற்பாட்டுல கூட ஒரு அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் என்ன? 2 ராஜாக்கள் 6:1-7. இதோ நாங்கள் உங்களுடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு
இருந்தது. நாங்கள் யோர்தானுக்கு போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்கள் வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு அற்புதம், இது எப்படிதான் சொல்ல முடியுது என்னால், அற்புதமான ஒரு அற்புதம். ஆமே, அற்புதமான அற்புதம், அற்புதமான அற்புதம் இயேசுவினால் செய்ய முடியும். அப்படி சொல்லுங்களேன் ஒரு தடவை, அற்புதமான அற்புதத்தை என் வாழ்க்கையிலே இயேசுவினால் செய்ய முடியும். கோடாலிய தண்ணீர் விழுந்துருச்சு, இவனுக்கு ஆயுதமா இருந்ததான், அதை இரவலா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். இவனுடைய ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது வாழலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறான், அதுவும் மூழ்கி போயிடுச்சு. ஆனா ஒண்ணு தெரியுது, இவனுக்கு இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு தெரியுது, இந்த இடத்துல விழுந்துச்சுன்னு தெரியுது. ஆனா எப்படி என்ன தெரியல, கண்ணுக்கு தெரியல, அதை எடுக்கவும் முடியாது, தண்ணியில மொழிகிட்டு இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு உதவி தேவை. அப்ப தேவ ஊழியக்காரனிடத்துல முறையிடுறான். அவன் சொல்றான், இல்ல சிலுவை இருக்குது, ஆமென், உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனா உனக்கு சொந்தம் உள்ளது, நீ கையில எடுத்துக்க முடியல இல்லையா, சிலுவை இருக்குது, ஆமென், சிலுவை நிழலில் அது உனக்கு கிடைக்கும், ஆமென். பாருங்க, அந்த நாட்களில் கொம்பை வெட்டி அங்கே எரிந்து, கொம்பு எரியப்படுகிறது அந்த தண்ணி மேல. கொம்பு எரியப்பட்ட உடனே அந்த கோடாலி இரும்பு மிதக்குமா? இரும்பு மிதக்க முடியுமா? மிதக்க முடியாது, அவ்வளவு வெயிட் உள்ள பொருள் மிதக்க முடியாது. ஆனா கொம்பு அங்க போடப்படுது, சிலுவை போடப்பட்டால் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு தெரியும். உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் கண்களுக்கு மறைவா இருந்தாலும் சிலுவை நிலையிலே அது வெளியே கொண்டு வரப்படும், சிலுவை நிலையிலே அது வெளியே கொண்டு வரப்படும். உபாகம் 33:25 வாசித்து பாருங்க. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். என்னவா, இரும்பும் வெண்கலமும் எங்க இருக்குதான்? இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும், ஆமென். அப்படியே சொல்லணுங்க, இந்த வாக்குத்தத்தெல்லாம் எடுத்து, இரும்பும் வெண்கலமும் உன் பாதத்தின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆமென். 1 நாளாகமம் 22:16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். என்ன இல்லையா, என்னென்னத்துக்கெல்லாம் கணக்கு இல்லையா, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக. ஏன் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் இரும்புக்கும் கணக்கில்லைன்னு சொல்றாருனாக்கா, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அதை நிறைவும் என்னுடையது. கர்த்தர் சொல்றார், எல்லாம் அவர் தான் இருக்கிறதுனால உன் வேலையை பாரு, நான் உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு அதெல்லாம் தருவேன். அவரை நம்பி விசுவாசித்து, வார்த்தைகளை விசுவாசித்து. மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்ந்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன், அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்று நியமிப்பாய், அவருடைய ஆஸ்தியை. என்ன பண்றது ஆண்டவர்? அதனால தான் இயேசு வேதத்துல வாசித்தோம் என்று சொன்னால், துன்மார்க்கன் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறானா. சில நேரங்களிலே தேவன் அற்புத விதமாய், அவங்க பாருங்க, கொஞ்சம் கூட அனுபவிக்காத பிரயாசப்பட்டு சில நேரங்களில் சேர்த்து வச்சிருப்பாங்க. கர்த்தர் அற்புதமாய் அதிலிருந்து நமக்கு வருமா, அதிலிருந்து நமக்கு சம்பளத்தையோ அதில் நமக்கு கிடைக்கும்படியாகவோ, அவரிடத்தில் சேவை செய்தோ, அவர்களுக்கு நம்முடைய உதவியினாலோ அது நமக்கு கிடைக்கும்படியாக செய்வார். இன்னைக்கு உழைக்கிற உண்மையாய் இருக்கிற அநேகரை இந்த உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் பங்கடைய போகிறோம், ஆமென், ஹல்லேலூயா.
ஏன்னா உலகத்துக்கு பணமோ பொருளோ ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. உண்மையுள்ளவங்க யாராவது இருந்தா பாருங்கன்னு சொல்றாங்க. உண்மையுள்ளவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறோம். ஆனா நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன்னிடத்தில் உள்ள உன் தாழ்பாளைகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேக தாய் தகப்பமாருங்க இருக்கேன், ஐயோ என் பிள்ளைக்கு படிச்சு இந்த பையன் நல்ல நிலைக்கு வருமா, இந்த பிள்ளைங்க படிச்சா நல்ல ஒரு வேலை கிடைக்குமா? இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைகளுக்கு உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை. நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது யாரு? ஏதோ காசு பணம் போட்டு நம்ம படிக்க வைக்கிறோம், நல்லது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ பெருக்கத்தையோ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறது யாரு? அப்படி சொல்லுங்க. பெற்றோர்களா இருக்கிற நாம் அப்படி சொல்லணும். என் எல்லைகளை என் தாழ்பாளைகளை பலப்படுத்தி என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று எழுதியிருக்கிறத சொல்லுங்களா? தாய் தாப்பமா இருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்களா? அவர் என் வாசல்கள் தாழ்பாள்களை பலப்படுத்தி சொல்லுங்க. அவர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துக்கு கட்டின்னு அர்த்தம். குடும்பத்துக்கு சேஃப்டி, குடும்பத்துல எல்லா விதமான கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. தாழ்பாள்களை பலப்படுத்துறதுன்னு அர்த்தம் என்ன? தேவையான உணவு உடை அடிப்படை தேவைகளை அவர் கொடுக்கிறாரு. அவர் உன் எல்லைகளின் அவர் உன்னுடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தின என்ன? குடும்பத்துக்கு தேவையானது என்னது? மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ நம்மளுக்கு தேவையானதை அவர் தருகிறார், பலப்படுத்துறாரு, கையை பலப்படுத்துறாரு, வேலை வாய்ப்பு உண்டாக்குறாரு, வருமானத்தை பெருக்கிறாரு. அப்படி பெருக்கிட்டு விட்டுருல. அடுத்து நம்ம பிள்ளைகள் மீது அவளுக்கு கவனம் இருக்கிறது. பிள்ளைகள் மீது நம்முடைய பிள்ளைகள் மீது ஏசப்பாவுடைய கவனம் இருக்கிறது. என்ன இருக்குது? நல்ல நிலையில் வைக்க அவர் விரும்புகிறார். அவர் என்ன இருக்கிறார்? உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்படின்னு என்ன? பெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகுமா? உண்டாகும். ஏன்னாக்கா அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பார்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் உட்கார பண்ணுவேன். அரண்மனையில் சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல் இருப்பார்கள். என் குமாரத்தியை கோடா கோடியை பெருகுவாயாக. இதெல்லாம் யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறது. ஆமென். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அறியறீங்களா? தியானிக்கிறீங்களா? உலகத்துல என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கலாம், எந்த படிப்பு படிக்க வைக்கலாம், எந்த படிப்பு படிச்சா நல்லது, எந்த படிப்பு படிச்சா வேலை கிடைக்கும், எந்த படிப்பு படிச்சா நிறைய சம்பளம் வரும், நல்லது. அவைகளை விசாரிக்க வேண்டாம், அவைகளை குறித்து யோசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை என் பிள்ளையின் மேல் இருக்கிறதா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஏசாயா 45:4 நாம் வாசித்து அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தருவேன். என்ன சொல்லுகிறார்? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். எங்கிருந்து கொடுக்கிறாரா? எங்கிருந்து கொடுக்கிறாரு ஆண்டவர்? உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது மீன் வாயில் இருந்தாலும் விடுறதில்ல, தண்ணியில முழுகி போய் கிடந்தாலும் விடுறதில்ல, என்ன இருக்குதோ அதை அப்படியே வைக்கிறதில்ல. இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, வெண்கல கதவுகளை உடைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நீங்க பெருகிறதுக்கு, நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு, வாழ்க்கையில நல்ல வருமானம் உண்டாக்குறதுக்கு, பொருளாதார செழிக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன தடை, வெண்கல கதவுல தடை போட்டு வந்திருந்தாலும் அதை உடைக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பாருங்க. எங்க இருந்துச்சு? மீன் வாயில் இருக்குது ஒரு நாணயம், கோடரி தண்ணீர் மூழ்கி போயிருக்குது. அதை வெளியே கொண்டு வர என் இயேசுவின் வல்லமையினால் முடியும். ஆமென். அவரால் முடியும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறேன் சொல்லும் பொழுது அவர் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். இரும்பு தாப்பல்களை உடைக்கிறவராய் இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவராயிருக்கிறார். இரும்பு தாள்களை முறிக்கிறவராயிருக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதை பொறியல்கள் உங்களுக்கு எனக்கு சேர வேண்டியது எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்குது. அவைகளை நம்மிடத்தில் வந்து சேர பண்ணுவதற்கு
கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்மேல் இருக்கிறது. அதை நாம் விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம், அதை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு உங்களை டச் பண்ணிச்சோ, எந்த அளவுக்கு ஆவியானவர் உள்ளத்தில் இந்த வார்த்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதற்காக ஒரு நிமிஷம் ஆளுநர் நீங்க 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளுக்காக, இந்த வெளிப்பாடுகளுக்காக, இந்த சத்தியங்களுக்காக கர்த்தருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. முதலாவது நன்றி சொல்லும் பொழுது இதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்க, நன்றி சொல்லும் பொழுது இருதயத்தில் அங்கீகரித்துக் கொள்றீங்க, நன்றி சொல்லும் பொழுது இருதயத்தில் எழுதப்படுகிறது. முதலாவது இருதயத்தில் எழுதப்பட்டு பின்பு அது உங்களுடைய வாழ்க்கையில் செயல் வடிவில் காரிய ரூபத்தில் வரும். செயல் வடிவில் கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது வார்த்தையில் இருதயத்தில் எழுதப்படணும், இரண்டாவது வாயில் அதற்காக நன்றி சொல்லப்படணும். அந்த வார்த்தையில் வாக்குத்தத்தங்கள் ஜெபமாகட்டும், துதியாகட்டும், ஸ்தோத்திரமாகட்டும், அது பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் அது பலிக்கிறதா இருக்கிறது, அது அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைக்க முடியும், மீன் வாயில் இருந்தாலும் எடுத்து கொடுக்க முடியும், தண்ணீரில் மூழ்கி போய் கிடந்தாலும் எடுத்துக் கொள்ள முடியும், 5 அப்பத்தை பெருக செய்ய முடியும். ஒரு குடம் எண்ணெயை அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து மீதம் எடுக்க வைக்க என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மனதார நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களுக்காய் நன்றி. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறதற்காய் நன்றி. ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உயர்த்துவேன், கனம் பண்ணுவேன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நம்முடைய வார்த்தையின்படியே நம்புகிறோம். உதவரும் கண்மலைக்கு நேராய் எங்கள் கண்களை, கைகளை ஏறெடுக்கிறோம். வேலை வாய்ப்பு உண்டாவதாக, படிப்பு உண்டாவதாக, முன்னேற்றம் உண்டாவதாக, தொழிலில் ஜெயம் உண்டாவதாக, வருமானம் பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பெருக்கத்தின் வல்லமை, உம்முடைய பெருக்கத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த தொழில், வியாபாரம், பிசினஸ், மாட்டு பண்ணை, ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் எல்லா தொழில்கள் இயேசு நாமத்தில் பெருகுவதாக. பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னும் அதிகமாய் 100 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், எம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக, பெருகுவதாக. நன்மைகள் உண்டாவதாக. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்ப்பதாக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளின்படியே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வருமானம் உயர்த்தப்படுகிறதற்காய், பெருகுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன். அப்படியே நடப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.